Happy morning students, exercise 4.1. First sum, find all the values of x such that இப்போ x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் எக்ஸோட லிமிட் வந்து -10πலேருந்து +10π வரலும் கொடுத்துருக்காங்க அண்ட் sin x equal to 0. இப்போ இந்த sin x equal to 0 நம்ம எடுத்துக்கலாம். சைனில் 0 டிகிரி தான் 0 வரும். அப்போ sin 0 நம்ம எழுதியிருக்கோம். sin x equal to sin alpha இருந்தால் ஃபார்முலா ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா x equal to nπ + -1 whole power n into alpha. இந்த ஆல்ஃபான்ற இடத்துல இந்த 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 ஆகிடும். அப்போ nπன்னு வரும். இப்போ என்னுக்கு என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்க லிமிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -10πலேருந்து 10π வரலும் வரணும். அப்போ நமக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், -10லேருந்து +10 வரலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 0 +or -1 +or -2 அப் டு +or -10 இந்த எல்லா வேல்யூவும் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா அவங்க எக்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ x ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு n-க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0, 1 -1 சப்ஸ்டியூட் பண்ணால் +or -π, அதேமாதிரி +or -2π அப் டு +or -10π. நம்ம இங்கே வேல்யூ நம்ம எழுதும்போது இந்த லிமிட் உள்ளே வருதா அப்படின்னு செக் பண்ணோம். இங்கே ஈக்குவல்ட்டு இருக்கிறதுனால 10πயும் -10πயும் வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் -8πலேருந்து 8π கொடுத்துருக்காங்க. sin x equal to -1. இப்போ இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். -1 எந்த டிகிரிலலாம் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள் 0, நெக்ஸ்ட்டு பைக்கு 1, 0, π, 2π, 3π எல்லாமே 0 வரும் சைனில். அதே மாதிரி மேலே 1 வந்து sin π/2 அது மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம -1 மட்டும்தான் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. -1 மட்டும் கண்டுபிடிக்கலாம். -1ன்றது இந்த வேல்யூ. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் -1ஓட வேல்யூ வந்துடும். அதே மாதிரி 3π, இது ஒரு 4π ஆட் பண்ணிங்கன்னா 7π/2. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா -π + 0 -π/2. இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா -5π/2. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லாம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 3π/2 வருது, அடுத்தது 7π/2 வருது. இப்போ இது ரெண்டுத்து உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கூட 2π ஆட் பண்ணால் தான் இது வரும். இப்போ 3π/2 + 2π வந்து 7π/2. அதே மாதிரி இது கூட 2π நம்ம ஆட் பண்ணி 11π/2 எழுதும். இது கூட 2π ஆட் பண்ணி 15π/2 எழுதும். இது கூட 2π ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இதை விட அதிகமாக தான் 19π/2ன்னு வரும். 19π/2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9 2 9s are 18. அப்போ 9.5 வந்துடும். ஆனால் இங்கே லிமிட் வந்து 8π வரலாம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வேல்யூ நம்ம எழுதலை. அதே மாதிரி நெகட்டிவில் -π/2 -5π/2 இதில் பார்த்தீங்கன்னா அதாவது பாசிட்டிவில் வந்திருக்குது, நடுவில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவில் வந்திருக்கு -π. ஆனால் எல்லாமே ஆடு தான். இதுவும் ஆடு தான், இதுவும் ஆடு தான். இதுக்கு முன்னாடி -π, இதுக்கும் நடுவில் 5, இது நடுவில் 9, இது ரெண்டும் நடுவில் 13, அப்புறமா 13π/2 அப்படியே இப்படி போயிட்டே இருக்கும். இங்கே வந்து 17π/2 வரும். 2 8s are 16. அப்போ இந்த வேல்யூ நமக்கு வராது. அப்போ பாசிட்டிவில் 4 வேல்யூஸ், நெகட்டிவில் 4 வேல்யூஸ் வருது. இப்போ நம்ம வந்து ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த π/2 இல்லாமல், ஏன்னா எல்லாத்துலேயுமே π/2 காமனாக இருக்குது. ஏதாவது பாசிட்டிவ் இல்லைனா நெகட்டிவ் ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் வச்சு நம்ம செக் பண்ணலாம். இப்போ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துருவோம். 3, 7, 11, 15 இந்த π/2 லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். அப்போது 3, 7, 11, 15, 19 எடுத்துருது. இதில் டிஎன் ஃபார்முலா ஏபி வந்து வருது. ஏன்னா காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாமே நமக்கு சேமாக வருது 4, 4. அதனால் ஏபி வச்சு செக் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ 3, டியோட வேல்யூ T2 - T1. அப்போ 4 வந்துடும். அப்போ டிஎன் ஃபார்முலா A + n - 1 × D. இல்லை ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 4 உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ணிங்கன்னா 4n - 1. இது வந்து இந்த நம்பருக்கு மட்டும்தான். நம்ம என்ன காமனாக இதில் விட்டுருக்கோம், எல்லாத்துலேயுமே π/2ன்றதை காமனாக விட்டுருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா π/2 அப்படின்றத மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு என்னோட வேல்யூ என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -π/2 வரும். அந்த வேல்யூ இந்த ரெண்டு இடத்துல இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா அப்போ -π/2 வரும். நெக்ஸ்ட்டு 1 போட்டிங்கன்னா 3π/2 வரும். -1 போட்டிங்கன்னா -5π/2 வரும். அப்போ அந்த ரெண்டு வேல்யூமே இங்கே இருக்குது. அப்போது 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு +or -1 +or -2 +or -3 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 3s are 12, 12 - 1 11π/2 வரும். -3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -13π/2 வரும். அப்போது 3 வரலும் வருது. நெக்ஸ்ட்டு 4 செக் பண்ணலாம். 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 4s are 16, 16 - 1 15π/2 வரும். இப்போ 15π/2 நமக்கு இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு -4 செக் பண்ணுங்கள். -4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -16 - 1 -17π/2 வரும். ஆனால் அந்த வேல்யூ இங்கே இல்லை. ஏன்னா அது வந்து 8π விட அதிகமாக போகுது. அப்போது
0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 4 இது வரைக்கும் தான் நமக்கு என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஏன்னா அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இங்கே இருக்க வேல்யூஸ் வருது. ஓகேங்களா? தட்ஸ் ஆல்.